சிந்தனை ரீதியாக மனுஷன் முருத்ததாகி கொண்டு போறான். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நச்சு பொருளாக இன்னைக்கு மனிதனுடைய அக்களை இல்லாமக்கணும், இஸ்லாத் அவனுடைய சிந்தனையிலிருந்து கலட்டணும், நவீனத்தினுடைய தாக்கத்தை அவனுடைய உள்ளத்துல போடணும் என்ற ஒரு நச்சு சிந்தனை இன்னைக்கு முஸ்லிம்களுடைய உள்ளத்துல பதியப்பட்டிருக்குது. இன்னைக்கு சொல்லுவாங்க ஐடியாலஜிக்கல் கிரைசிஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு சிந்தனை ரீதியான வீழ்ச்சி. இன்னைக்கு இந்த சிந்தனையை நாங்க நாசமாக்கணும். இந்த ஈமாண்ட உணர்வை விட்டு இவர்களை கலட்டணும்டா இவர்களுடைய சிந்தனையை உலகத்தின் பக்கம் நவீனத்தின் பக்கம் திருப்பணம் என்ற முயற்சி செஞ்சு 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 இன்றைக்கு அதுல அதிகமான ஆட்கள் வெற்றி கண்ட ஒரு வரலாற்றை நாங்க பார்க்கிறோம். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு உலமாக்கள் எழுதுறாங்க அல் இன்ஹிதாருல் ஃபிக்ரியு. இன்னொரு வார்த்தையில சொல்றதாக இருந்தா அல் இர்திதாதுல் ஃபிக்ரியோன்னு சொல்லலாம், அல் கஸ்வுல் ஃபிக்ரியோன்னு சொல்லலாம். ஒரு மனிதன் சிந்தனை ரீதியான தழும்பல் இன்றைக்கு இருக்கிறான். இன்னைக்கு நாங்க எங்களோட குடும்பத்துல பேசக்கூடிய நேரத்துல, ஒரு ஃபங்க்ஷன் என்று வரக்கூடிய நேரத்துல, ஒரு நிகழ்வு என்று வரக்கூடிய நேரத்துல, அது திருமணமாக இருக்கலாம், அல்லது வேறொரு முறையாக இருக்கலாம், அல்லது மையத்து வீடாக இருக்கலாம், அல்லது சர்வசாதாரணமாக நாங்க பேசக்கூடிய நேரத்திலையும் இன்றைக்கு நாங்க பேசுறோம் என்ன தெரியுமா, இந்த காலத்துல இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கேனுமா ஹஜ்ரத்? மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு ஒரு விடயம் சொல்லக்கூடிய நேரத்துல ரொம்ப கவலையான விஷயம், அதிகமானவங்க பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, இந்த காலத்துல இதெல்லாம் எப்படி ஹஜ்ரத் பார்த்து கொண்டிருக்கிறது, இந்த காலத்துல இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்றது? அது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல செஞ்சிருப்பாங்க. அது ஒட்டகத்துடைய காலம், அது நவீனம் வளர்ந்த காலம் இல்ல. இந்த காலத்துல டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இந்த காலத்துல நவீனம் உச்சகட்டத்தை அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஏஐ என்று சொல்லி என்னமோ தொழில்நுட்பமெல்லாம் வந்துருச்சு. இந்த காலத்துல பேய்த்து கொண்டு இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கேனுமா? மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தொழுகிறோம் தொழாம இருக்கிறோம், இது வேற விஷயம். பாவம் செய்யறோம் செய்யாம இருக்கிறோம், இது வேற விஷயம். இதை நான் இங்க பேச வரல, இந்த சிந்தனையை நான் பேசுறேன். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நஊது பில்லா, உலமாக்கள் இது கீழால எழுதுறாங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு குஃப்ரியத் இருக்குது. நாங்க கல்லையும் மண்ணையும் வணங்க இல்லை, நாங்க சிலை வச்சு வணங்க இல்லை, நாங்க கோயிலுக்கு போக இல்லை, நாங்க சிலையை வணங்கினது இல்லை, அடுத்தவண்ட கலாச்சாரத்தை நாங்க பின்பற்றது இல்லை. ஆனா எங்கட சிந்தனை அல் இர்திதாதுல் ஃபிக்ரியு, எங்கட சிந்தனை குஃப்ரை நோக்கி போய்த்து கொண்டிருக்குது.